இல்லை. எனக்கு பெரிய ஒரு இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, மனோபாலா சார் கூட நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் கூட நடித்தது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம், எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் உங்களோட சாரோட நடிச்சிருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு நாட்டுப்புற பாடகி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு பரிஸ் இந்த படத்தோட இயக்குனர் பாசமிகு அம்மா கலா அல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த தலைகார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பரிஸ் படம் ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு படமாக தான் நான் இப்போ பார்த்தேன். ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயங்களை தட்டி கேட்குற ஒரு பெண்ணாக தனித்து ஒரு பெண்ணாக எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி ஆமாம், அழகி. ஜானு வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. காஸ்டியூமும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்டியூமருக்கு என்னோட நன்றி, வாழ்த்துக்கள். மற்றபடி அதில் ஒர்க் பண்ண, அதில் நடித்த எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு போராளி, ஒரு பெண் போராளி அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஜானு நிறைய விஷயங்களை ஒரு ஆர்மியில் வந்து ஒரு பெண்ணு போய் ஆர்மியில் வந்து போயிட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு முயற்சி. அது அவங்க வந்து அது பயிற்சியாக இருக்கட்டும், அந்த ஆர்மி பயிற்சி, காலேஜில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிரிப்பாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது, அழகாக இருந்துச்சு. அவங்களோட நடிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக வந்து ஒரு சமூக போராளி மாதிரி, அவங்க பெண் போராளி மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. முதல்ல ஜானுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தை எல்லாருமே நல்லா விமர்சனம் பண்ணி இந்த படம் கொஞ்சம் நல்லா வெற்றியாக ஓடி மக்கள் பார்த்து நல்ல விமர்சனங்களை கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நானும் இதில் நடிச்சிருக்கேன். இதில் நடித்த எல்லாருக்குமே, என்னோடய மகனாக நடித்த சென்றாயன், தம்பியாக நடித்த செல்லக்கிளி அவர் இல்லை. எனக்கு பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, மனோபாலா சார் கூட நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் கூட நடித்தது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம், எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் உங்களோட சாரோட நடிச்சிருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு நாட்டுப்புற பாடகி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு காரணம் கலாம்மாவும் ஜானு அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் நான் நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும், அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இயக்குனர் அம்மா கலா அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் வந்து இந்த படத்தை நல்ல விதமாக கொஞ்சம் பேசி, அவங்க இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க. ஜானு அவங்க அடுத்தடுத்து ஒரு அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களோட கருத்துக்கள், மக்களோட விமர்சனங்கள், கருத்துக்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்கும்னு நம்புகிறேன். நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். படத்தை தேட்டரில் பாருங்கள். எல்லோரும் வாழ்த்துங்க ஜானுவையும் கலாம்மாவையும். நன்றி, தேங்க்யூ. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லா மீடியாவுக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக இருக்கட்டும், சின்ன ஒரு பேட்டியோ ஒரு விஷயமோ எதாக இருந்தாலும் மக்களுக்கு உலகமே கொண்டு செல்லக்கூடிய மீடியா, எல்லாருக்குமே மீடியா நண்பர்கள் எல்லாரும், பத்திரிகை எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதில் நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாரும் படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. ரெண்டு வரி பாடினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. இந்த படத்தை ஒரு பெண் ஆளுமை தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள
நினைவு கூறு வகையில் ஒரு பாடல். அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மா சும்மாதான், அடி அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மா சும்மாதான், நான் பிறவி எடுப்பதற்கு நீ பிறவி எடுத்தவளே, எறும்பு கடிச்சிடாம பொத்தி பொத்தி வளர்த்தவளே, மின்னல் கொடி துடிப்பதை போல் என்னை பெற துடிச்சிருப்ப, ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப, ஏ முகத்தை பார்த்ததுந்தான் மெல்ல மெல்ல சிரிச்சிருப்ப, அம்மா அம்மாதான் மற்றதெல்லாம் சும்மா சும்மாதான். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அம்மாவுக்கு பெற்ற அம்மா தாய்க்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. முதல் கடவுள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலில் கும்பிடக்கூடிய சாமிகள். அந்த வகையில் கலா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு மக்களாகிய நீங்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருமே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நல்ல விமர்சனம் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பரிசு உண்மையிலே கடவுளுக்கு கொடுத்த பரிசு தான் இந்த படம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. படத்தில் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு கலோக்கிலாம் ஆரம்பித்து அவங்க காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்களை அதை கொண்டு வந்து சமூகத்துக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் ஒரு ஒரு கருத்தை அவ்வளோ ஆழமாக புரிய வச்சுருக்காங்க இந்த படத்தில். அண்ட் முக்கியமாக வந்து நடித்த ஹீரோயின் மேமுக்கும் சரி, கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கீங்க சார். சீரியஸாக உண்மையிலே நடிப்புமே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஒரு படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் சரி, காமெடியாகட்டும் சரி, சாங்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக கோர்வையாக ஒரு படத்தை கொண்டு போக முடியுமா? அது இந்த கண்டிப்பாக வந்து இந்த பரிசு வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் முக்கியமாக போராளி, நாட்டுக்கான ஒரு போராளியாக இருந்து அது ஒரு பெண்ணாக வந்து ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கதையில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அது அவ்வளோ அழகாக நீங்கள் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. அண்ட் எஸ், மிலிட்ரியில் போய் நான் வந்து சாதிக்கணும், ஒரு போலீஸாக இருந்து தான் நான் சாதிக்கணும். நான் மிலிட்ரியில் கடைசியில் நீங்கள் வரும்போது எனக்குலாம் உண்மையிலே ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம செய்யணும்னு நம்ம தோணுவோம். பட் ஆனால் அது நடக்காது. பட் ஆனால் நீங்கள் தியேட்டரில் நம்ம போய் பார்க்கும்போது ஓகே நம்ம சார்பாக ஒருத்தவங்க போய் அங்கே நடிச்சிருக்காங்கன்ற போது அது ரொம்ப இன்னுமே பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. சின்ன சின்ன கதைகளாகட்டும் சரி, கதைகளாகவும் சரி, எல்லாமே அவ்வளோ அழகாக கோர்வையாக கொண்டு வந்த அந்த எல்லா டீமுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற இந்த அன்பு ரியாத்தின் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. இன்னைக்கு பரிசு மூவி ப்ரிவ்யூ பார்த்துருக்காங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கணும், எங்கள் டீம் எல்லாமே தனலட்சுமி காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இது வந்துட்டு மேடம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்கணும், மேடம் ஆல்வேஸ் டைரக்டர் மேடம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு கேர்ள்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உடனே ஒரு நல்ல பாய்ன்னு பார்த்துட்டு மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லுவாங்க. என்னுடைய கான்செப்ட் அப்படி கிடையாது. ஒரு கேர்ள் வந்து பாய்க்கு ஈக்குவலாக வந்து இந்த நவ்ய டேஸ் வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்றது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த தீமில் போகிறப்போ இது ஒரு நியூ ஜானரில் மேடம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு டைரக்டர் மேடம். எனக்கு வந்து ஒரு லீட் ரோல், ஒரு நியூ கேர்ள்னு கூட பார்க்காம என் வந்து பிலீவ் பண்ணி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். பட் ஐ எம் ஸோ லக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சதுக்கு. அட் த சேம் டைம் கேர்ள் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, கேர்ள் வந்து அந்த கேர்ளும் அது எப்பவுமே கேட்டுட்டு ஸோ எப்போ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ ஆர்மிக்கு போவேணும்னு அந்த எய்ம்லவே இருப்பாங்க. ஸோ 2 பாய்ஸ் வந்து ஒன் சைடு லவ் பண்ணாலும் ஸோ அது வந்து அது எப்படி ஃபைனலாக இருக்கணும் அதை நீங்கள் மூவியில் தான் பார்க்கணும். பட் எனக்கு இப்போ பேசும்போது என்ன சொல்லணும் சடனாக சொல்கிறதுக்கு வரவே இல்லை. பட் ஒரு ஃபேமிலி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய மூவி. ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து மூவி பார்க்கலாம். மோஸ்ட்லி காமெடி இருக்கும், ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும். தென் கேர்ள் வந்து மல்டி டேலண்ட் கேர்ள். என்ன சொல்லணும், வேறு ஏதாவது சொல்லணும், ஒரு சம் மோட்டிவேஷனும் இருக்குது. அதில் வந்து அப்பா நல்லா வெல் ட்ரெயின் பண்ணுவாங்க கேர்ள் வந்துட்டு. ஸோ அந்த துணிச்சல் எஸ் நீங்களும் சொல்லலாம் சார். நானே சடனாக சொல்லணுன்னா எனக்கு சடனாக வாய்ஸ் வரமாட்டேங்குது.
ப்ளீஸ் நீங்களும் பேசலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பான்னு சொல்லி அப்படியே இருந்த எப்படி பேசுங்க ப்ளீஸ் பேசுங்க. சரி ஓகே சாரி. ஸோ இப்போ நீங்கள் இன்னைக்கு மூவி பார்த்துருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னீங்க, பட் இன்னும் சொல்லலாம். அப்போ சடனாக வரமாட்டேன் எதுவுமே நமக்குள்ள. ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அப்பா கிடையாது, பட் இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே ஒரு அப்பா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அது இல்லை, ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஸோ இது எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஃபேமிலிக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அண்ட் காமெடி எல்லாமே கலந்து வரும்போது இட் வாஸ் ரியலி சச் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி ஃபார் மீ. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது? ப்ளீஸ் come and say a few words. நீங்க சொல்லலாம் மேடம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க மேடம். சரி எல்லாரும் சேர்ந்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களோட ரிவ்யூ தான் நம்ம நாட்டுக்காக எடுத்திருக்கோம். அதை நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க, வேற ஒண்ணும் இல்லை. உங்க கண்டென்ட் என்ன எதிர்பார்க்கறாங்க, உங்களுக்கு என்ன தேவையான அளவுக்கு கண்டென்ட் இருக்கு, அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி ஓகே, அதுதான் நீங்க அதை தான் சொல்ல போறீங்க. ஸோ ஓகே சரி ஓகே ரெடி. பரிசு மூவி மாணவர்களுக்கான மூவி, மாணவிகளுக்கான மூவி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான மூவி. இது மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இது வந்து ஒரு நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜெய்ஹிந்த். பரிசு நல்லவரா வரும். மாணவர்கள் சார்பாக நான் இதை கேட்டுக்கிறேன். ஏதாவது சொல்லு. ஓகே. ஸோ பரிசு ஒரு வெற்றிகரமாக வருமான்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். பட் இன்னைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் தனலட்சுமி காலேஜிலேருந்து வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து இந்த மூவி பார்த்தது எங்கள் டீம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீடியா மூலமாக நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பட் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து மூவி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.